ஐஎம் லவ்நாதன். நான் இங்கே ஐசிஎஃப்ல ரைட்ஸில் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் வேலை செய்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெல்டாவில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட் ஒரு என்ஓஎன்சி அப்புறம் ஒரு அவுட்புட், அதுக்கான டைமர் வச்சு நம்ம சிம்பிளாக ப்ரோக்ராம் பார்க்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஒரு என்ஓ கான்டெக்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான அவுட்புட்டு, தென் நெக்ஸ்ட் ஒரு என்ஓ கான்டெக்ட், அகைன் ஒரு அவுட்புட் போட்டுக்கலாம். தென் இந்த அவுட்புட்டோட லேக் செட் நம்ம மறுபடியும் லேக் பண்ணிக்கலாம். தென் அகைன் ஒரு என்ஓ கான்டெக்ட், தென் இதில் ஒரு டைமர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைமருக்கான நம்பர் ப்ளஸ் அது எத்தனை செகண்ட்ஸ் ஓடணுன்றது 25 செகண்ட்ஸ் கொடுத்துடலாம். தென் இந்த டைமரை வச்சு ஒரு அவுட்புட் கொடுத்துடலாம். இந்த ப்ரோக்ராம் இப்போ அப்படியே கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரன் மோடில் இருக்குது. இப்போ ஒரு இன்புட்டை நம்ம ஆன் பண்ணும்போது அதுக்கான அவுட்புட் இங்கே ஆன் ஆகிடும். தென் இதை ஆன் பண்ணும்போது இதுக்கான அவுட்புட் ஆன் ஆகிடும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டை நான் ஆஃப் பண்ணாலும் அவுட்புட் ஆன் இருக்கும், ஏன்னா இங்கே லேக்ஸில் கால் பண்ணியிருக்கன்றதுனால. தென் இந்த இன்புட் ஆன் பண்ணால் இங்கே டைமர் கவுண்ட் ஆகிடும். கவுண்ட் ரன் ஆனோடனே 25 செகண்ட்ஸ் வந்து இந்த இன்புட் ஆகி அவுட்புட் ஆன் ஆகிடும். தட்ஸ் இட். இதுதான் டெல்டா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதை வச்சு இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல்லேருந்து வரவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வேலை செய்கிறேன் அண்ட் ஒரு சோஷியல் மீடியா மூலயமா இந்த விஸ்டேக் ஆட்டோமேஷனோட பிஎல்சி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணேன். ரெகுலர் பேசிஸில் தான் வந்துட்டுருக்கேன். கிளாஸஸும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 10 பிஎல்சி எடுத்திருக்கேன் வித் 2 ஸ்கேடாஸ். ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கிளாஸஸ் அண்ட் எல்லாமே ஒழுங்காக நல்லாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க.